நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் பெயிண்டிங் ஒர்க் ஷாப் வச்சிருக்காருங்க. சின்ன வேலையை அங்கே போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா ஒரு அத்தி மரம் தூர்ல காரோட சீட் பெல்ட்டை கட்டியிருக்காங்க. மரம் வளர்ந்ததுல சீட் பெல்ட்டை அழுத்தி சீட் பெல்ட்டை உள்ள பதிஞ்சு நல்ல ஆழத்துல பதிஞ்சிருச்சுங்க. மரமே கட்டாகிற மாதிரி இருக்கு. அவர் வேற இல்ல, சரி அண்ணன் நம்மளுக்கு நல்ல க்ளோஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்கணும்லாம் அவசியம் இல்லை, கட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்துல இருக்கவரு நாங்க ஏற்கனவே வெட்டி விட்டோம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது முடிச்சலாம் இல்லை, உள்ள வெட்டியாச்சு, விட்டுருங்க அப்படின்னாரு. ஆனால் முடிச்சு இல்லைனாலும் அந்த பெல்ட் உள்ளுக்குள்ள இருக்க அது தொந்தரவு தான், அதை வெளியில எடுத்துறதானே நல்லது, முடிஞ்ச வரைக்கும் வெளியில எடுத்துருவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹரி, சஞ்சய், நானும் 3 பேரும் வந்து பெல்ட் இழுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது பெல்ட் தாங்க, ஆனா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியுமா? சீட் பெல்ட் எப்பயுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஆனா இவ்வளவு நாள் ஆகியும் மரத்துக்குள்ளே இருந்தும் அந்த சீட் பெல்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்க. மரம் சைட்ல வளர்ந்ததுல சீட் பெல்ட் உள்ளே ஓரளவுக்கு மூடிருச்சு, அதை வெளியே உருவ முடியல. உளிய வச்சு சைட்ல உள்ள மரத்தோட பகுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி விட்டு அந்த சீட் பெல்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே உருவ வேண்டியதாயிடுச்சு. அந்த சீட் பெல்ட் அதுக்குள்ளே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சுக்கு உள்ள பதிஞ்சிருச்சுங்க. ஒரு 3 இன்ச்சு கிட்ட உள்ள நல்லா பதிஞ்சிருச்சு. சுத்தி அந்த உளியே உள்ள போகுதுங்க, அந்த அளவுக்கு அது பதிஞ்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஒளியில வெட்டி பார்த்தா, அதுக்கப்புறம் மிஷினை வச்சு வெட்ட ஆரம்பிச்சிட்டான். மிஷினை வச்சு வெட்டி அரி போட்டு இழுக்கிறேன். சஞ்சய் ஒரு பக்கம் இழுக்கிறேன், நானும் ஒரு பக்கம் இழுக்கிறேன். பெரிய போராட்டம் ஆயிடுச்சுங்க அந்த சீட் பெல்ட்டை வெளியில எடுக்கிறதுக்குள்ள. எப்போதுமே முடிஞ்ச வரைக்கும் மரத்தை ரெஸ்கியூ பண்ணும்போது மரத்தை காயப்படுத்துறது கிடையாது. ஆனால் ஒரு சில நேரங்கள்ல காயப்பட்டு தான் அது எல்லாத்தையும் வெளியில் எடுக்கிற மாதிரி ஆயிடுது. இந்த மரத்துக்கு காயம் ஆயிடுச்சு. நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ப்ரோ மஞ்சப்பொடி போட்டுவாங்க, அதில் மஞ்சப்பொடியை போட்டுவாங்கன்றாங்க. நல்ல வேலையாக அங்கே மஞ்சப்பொடி இருந்துச்சு, எடுத்து ஒரு டப்பாவில் தண்ணியில் ஊற்றி கரைச்சி காயம்பட்ட இடத்துலலாம் அப்படியே போட்டு விட்டாச்சுங்க. அத்தி மரத்தில் நல்லா அத்திப்பழம் காய்ச்சிருக்கு. மரத்திலே பழமாயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்து சாப்பிட முடியாது. உள்ள புறமே பூச்சியாக இருக்கும். அது காயாக இருக்கும்போதே பருவமாக எடுத்து பழுக்க வச்சு சாப்பிட்டாதாங்க நல்லது.